அனைவருக்கும் வணக்கமா. இன்றைய தினம் மாசி மாதம் முதல் நாள் இல்லையா? மாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே மகத்துவமான ஒரு மாதம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு இறைவனை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. அதுபோல தான் இந்த மாதம் நமக்கு மாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே திருமால், விஷ்ணு, அதுபோக சிவன் இவங்களை வழிபாடு செஞ்சு நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதுபோக இந்த மாதத்தில் வர்ற பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தியாக இருக்கட்டும், மாசி மகமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுகிறது. அதுவும் முதல்ல வர மாசி மாதத்தில் முதல்ல வர சங்கடகர சதுர்த்தி, அதாவது மாதத்தில் 2 முறை வருட சங்கடகர சதுர்த்தியில் நம்ம சங்கடகர சதுர்த்தியில் பிள்ளையாரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள், அதாவது சங்கடங்கள் தீர்க்க, நம்மளோட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம பிள்ளையாரை வழிபடுவோம். சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம என்ன பண்ணுவோம்னா பிள்ளையார் கோவிலில் போயிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை, அதாவது 9, 11, 13 அந்த அளவுக்கு நம்ம தீபம் ஏற்றி நம்மளுடைய பிரச்சனைகளை மனதார வேண்டிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுபோல் சிவன் கோவிலில் போயிட்டு சிவனுக்கு வில்வை இலையால் அர்ச்சனை பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும். இதில் சிவன் கோவிலில் போய் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணும்போது, அதாவது திருமண தடை, கல்வி தடை, வேலை தடை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக தான் நமக்கு இருக்குது. நம்மளுடைய வேண்டுதலை எந்த கடவுள்கிட்ட வைத்தாலும் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க. அதுபோல் சங்கடகர சதுர்த்தி அன்று உங்களால் முடிந்தால் அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றைய இரவு சந்திர தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம். அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அன்று பிள்ளையாருக்கு அருகம்பில் மாலை, எருக்க மாலை இதெல்லாம் போட்டு உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை, சுண்டல் செய்யலாம். அது மாதிரி செஞ்சு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம். முடிந்த வரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய மாதங்களில் இறை வழிபாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். அடுத்ததாக வர்றது மாசி மகம். மாசி மகம் அது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்யக்கூடியது. எவ்வளோதான் நம்ம சம்பாரித்து நல்லா இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அன்றைய தினம் மாசி மகத்தன்னைக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்க எந்த ஊருக்காவது போய் நீர், அதாவது குளம் இருக்கிற இடத்துல போயிட்டு நீராடிட்டு, அதாவது புனித நீர் ஆடிட்டு நீங்கள் விரதம் இருந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் செய்து படைச்சு உங்களுடைய முன்னோர்கள் வழிபடலாம். அன்றைய தினம் நம்ம வழிபடும் போது ரொம்பவே ஒரு விசேஷமாகும். அதுபோக வயதானவர்களுக்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்தது எதுவுமே இருக்காது. அதாவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது, அதாவது வயதில் முதிர்ந்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது நமக்கு எல்லா புண்ணியங்களும் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதுபோல் நல்ல பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வாழ்க